Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்னா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லல்லன் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கோட சம்மரி என்ற ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ மோர் தென் 6 months ஆயிடுச்சு நான் வீடியோ எடுத்து புக் ரிவ்யூ வீடியோ எடுத்து அண்ட் நான் 2 weeks-ஆவே நினச்சிட்டு தான் இருக்கேன் திரும்ப வந்து வீடியோ போடணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு ஃபைனலி எடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நான் February month எடுத்திருந்தேன். அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட 3rd trimester ஸ்டார்ட் ஆன டைமு. ஸோ என்னால் அப்போ ரொம்ப கம்மியாக புக் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ரேராக தான் ரீட் பண்ணேன். என்னால் வீடியோவும் எடுக்க முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ என்னோட பேபி பிறந்து ஒரு 3 months ஆக போகுது. அண்ட் என்னோட பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் ரீட் பண்ண ஃபர்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா லல்லன் ஸ்வீட்ஸ் தான். அண்ட் இந்த புக் படித்த உடனே வந்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. பட் என்னால் முடியல. அண்ட் இன்னைக்கு ஃபைனலி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் வரும். பட் எப்பவும் போல் இந்த வீக்கெண்ட் போடுவேனா என்னங்கிறது டவுட் தான். ஸோ எப்பப்போ நான் புக் கம்ப்ளீட் பண்ணணும் இனிமேல் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் வந்துட்டு ஸ்ரீ சௌத்ரி. அண்ட் இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2020-ல். அண்ட் இதில் ஓவராலாக பார்த்தோன்னா 301 pages இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த புக் வந்துட்டு நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இது பற்றின ஃபியூ ரீல்ஸ் பார்த்துருந்தேன். அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ வாங்கினாலும் அதை ரீட் பண்ணிட்டு தான் வாங்குவேன். ஸோ அதை ரீட் பண்ணப்போ அதில் மேஜிக் இன்க்ரீடியன்ஸ் சம்திங் போட்டிருந்தாங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் இந்தியன் ஆத்தர்ஸ் புக் ரீட் பண்ணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக ரீடிங் அவ்வளோவா இல்லை, விட்டு விட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திரும்ப என்கேஜாக படிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இந்தியன் ஆத்தர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த புக் கண்டுபிடிச்சேன். அண்ட் இந்த ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா 1995 பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த புக்கில் மெயின் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாரா அப்படின்னு ஒரு பொண்ணு மெயின் கேரக்டர். இந்த பொண்ணு தான் தாருன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ரோஹித் அண்ட் மோஹித்ன்ட்டு 2 கேரக்டர்ஸ் வருவாங்க. இவங்க யாருன்னா தாராவோட சித்தப்பா பசங்க ஆர் பெரியப்பா பசங்க சம்திங், பட் எக்ஸாக்டாக யாருன்னு தெரில. அண்ட் இவங்களோட தாத்தா வந்துட்டு தான் லாலாஜி அப்படிங்கிறவங்க. அண்ட் அவங்களோட ஸ்வீட் ஷாப் தான் இந்த லல்லன் ஸ்வீட்ஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியா பேஸ் பண்ண ஸ்டோரி தான். ஸோ இதில் வந்துட்டு சியாக்கா அப்படின்னு ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் தான், அப்படி ஒரு பிளேஸ் ஆக்சுவலி இல்லை. ஸோ அங்கே தான் இந்த லாலன் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஷாப் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எஸ்பெஷலி லட்டு. அங்கே இருக்கிற பீப்புளெலாம் இங்கே வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா இதில் மேஜிக் இன்க்ரீடியன்ட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க தாத்தா லாலாஜி அப்படிங்கிறவங்க டெய்லி இந்த லட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க லட்டு பண்ணுற இடத்துக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வருவாங்க. ஸோ பீப்புளெலாம் அதை பார்த்து இவங்க போய் ஏதோ மேஜிக் இன்க்ரீடியன்ட் போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமோ அந்த ஸ்வீட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தாத்தா வந்து இப்போ ரிட்டையர் ஆகிற மாதிரி போடும். இது வரைக்கும் நான் அந்த கடையை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் என்னோட பேர பிள்ளைங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் தாராக்கு கொடுக்குறதா இல்லை ரோஹித் அண்ட் மோஹித் கொடுக்குறதா அப்படின்ட்டு ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ அவங்க தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து அப்படியே ஈஸியாலாம் கொடுத்துட முடியாது, இன்ஹெரிட் பண்ணிட்டு போக முடியாது, இது அவங்க வந்து டிசர்விங்காக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காம்படிஷன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஸ்வீட்ஸ்லலாம் போடுற மேஜிக் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை அந்த தாத்தாக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை போயிட்டு இவங்க தாரா ரோஹித் மோஹித் இவங்கள யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்களோ, ஐ மீன் தாரா ஒரு டீம் அண்ட் ரோஹித் அண்ட் மோஹித் அவங்க ஒரு டீம். ஸோ இவங்கெல்லாம் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்வீட் ஷாப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் தாரா பற்றி சொல்லணும்னா ரோஹித் அண்ட் மோஹித்தை விட தாரா தான் அந்த ஸ்வீட் ஷாப்பை ரொம்ப நல்லா பார்த்துப்பா ஆல்ரெடி. அண்ட் இவங்களுக்கு இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் இன்னொரு கேரக்டர் வராங்க நிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தாராவை வந்துட்டு இனிமேல் தாருன்னே சொல்லலாம். நிக்கில் அப்படின்னு ஒரு கேரக்டர் வாங்க, அவங்களும் நிக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க பார்த்தோம் அப்படின்னா தாராவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊர் பக்கம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க திரும்ப அந்த பழைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் அதெல்லாம் பற்றி பேசிட்டு தாராக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தாரு அண்ட் நிக்கு இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த காம்படிஷன் அண்ட் இந்த சைட் ரோஹித் அண்ட் மோஹித். ஸோ இந்த சீக்ரெட் இந்தியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க தாத்தா வந்துட்டு நிறைய ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய பிளேஸ்க்கு அவங்க போவாங்க. ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸான ஸ்டோரி. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம், இந்த ஆல்கெமிஸ்ட் புக்கில் வந்துட்டு அவனுக்கு ஒரு ட்ரீம் வரும், அதை தேடி போயிட்டு திரும்ப வருவான். அண்டு ஹாபிட்டில் வந்துட்டு ஹாபின்டன்லேருந்து போயிட்டு ஒரு அட்வென்ச்சர் போயிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இல்லை, பட் அது மாதிரி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்லேருந்து நிறைய ஊர் சுற்றிட்டு திரும்ப எண்டிங்கே வருவாங்க. ஸோ இந்த ஸ்டோரியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட் வந்துட்டு அவங்க தாத்தா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா மதுராவுக்கு போகணும், அங்கே வந்துட்டு ரஷ்யா குரூப்னு யாரோ இருப்பாங்க, அவங்கள போய் தேடி கண்டுபிடிங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கிட்ட தாரு நம்ம மோஸ்ட்லி தாரு
தாரு தானே நரேட் பண்றதுனால தாரு அண்ட் நிக்கு இவங்களை பத்தி தான் வரும். அண்ட் ரோஹித் அண்ட் மோஹித் அவங்க சைட் பை சைட் என்ன பண்றாங்க அப்படின்னு அங்கங்க நமக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுராவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க சில விஷயங்கள்லாம் நடக்கும். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. தென் அங்க அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க தாத்தா ஆக்ராக்கு போக சொல்றாங்க. அங்க போயிட்டு தாஜ்மஹால் இருக்குல்ல, ஸோ நைட் டைம் வந்து தாஜ்மஹால் விசிட் பண்ணி அங்கே ஒரு ஃபோட்டோ, அங்கே இருக்கிற மூன் தெரியிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அடுத்து தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கு போக சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்குது. அண்டு அவங்க தாத்தாக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அந்த ஸ்வீட் ஷாப்பில் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணணும், அந்த கடையில் ஒர்க் பண்ணி அங்கே எதுவும் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லூதியானா அப்படின்னு ஒரு பிளேஸு, அங்கே போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பியூட்டி பேஜன் காம்படிஷன்லாம் நடக்கும். அவங்க பழைய சொந்தக்காரவங்க யாரோ அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி அங்கே சம் காம்படிஷன்லாம் நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் தாருணிக்கு ஒரு சைடு அண்ட் மோஹித் ஒரு சைடு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கெல்லாம் போயிட்டு கடைசியா அவங்க மேஜிக் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. தென் இந்த தாரு அண்ட் நிக்கு கேரக்டர் இருக்காங்களா, ஸோ இவங்களை பத்தி தான் மோஸ்ட்லி ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். ஸோ சின்ன வயசுல பார்த்தோம் அப்படின்னா தாருக்கு நிக்குவை பிடிச்சிருக்கும், ஒரு க்ரஷ் மாதிரி. பட் அவ இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அண்ட் இவங்க ட்ராவல் பண்றாங்கல்ல, அந்த டைம்ல தான் மோஸ்ட்லி ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெறும் க்ரஷ்ஷா இல்லை ஃப்ரெண்ட்ஸா இல்லை மோர் தென் தட்டா அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில தெரியும். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா 20 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ இது இல்லாமல் இதுல ஷாருக் கான் அண்ட் கஜோல் ரெஃபரன்ஸ் அங்கங்கே வரும். ஹிந்தி மூவிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. எனக்கு பர்சனலி ஷாருக் கான் மூவிஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன், நிறைய பிடிக்கும். ஸோ அதை ரீட் பண்ணப்போ பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் மதுரால வந்துட்டு அவங்க போனப்ப மண்பானையை தலையில வச்சுட்டு நடக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வரும். அதை தாரு கஷ்டப்பட்டு அதை கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணுவா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க ஆல்ரெடி திருட்டு போன காரை தான் வாங்கிட்டு இந்த அட்வென்ச்சருக்கு போயிருப்பாங்க. அண்ட் அந்த கார் மறுபடியும் திருட்டு போயிடும். அண்ட் தாரு அண்ட் நிக்கு வச்சிருக்கிற அவங்களோட பிலாங்கிங்ஸ்லாம் ஒரு வழியில காணா போயிடும். தீவ்ஸ் வருவாங்க, அப்புறம் ட்ரக் கேஸ் வரும், அப்புறம் போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் ஏதோ ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இருக்கும், அங்கே போவாங்க. அண்ட் ஸ்டோரி எண்டு வரைக்குமே நிக்கு கேரக்டர் வந்துட்டு இது மாதிரி அந்த ஹாண்டட் ஹவுஸ்ல பேய் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இடையில வந்து தாரு அண்ட் நிக்குக்கு ஒரு ஃபைட் வந்துடும். ரெண்டு பேரும் தனித்தனியாக செப்பரேட் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பையன் கேரக்டர் வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு இதுல தாரு கேரக்டர் ஒரு சைடு ஓகே, பட் இன்னொரு சைடு இந்த மாதிரி இந்த ஸ்வீட் ஷாப் இருக்கு, அவ ஏதோ சம்திங் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்வீட் ஷாப்பை இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அவள் மேக்ஸ் டியூஷன் ஏதோ எடுப்பா. ஸோ அதெல்லாம் நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறா. அண்ட் இன்னொரு சைடு வென் இட் கம்ஸ் டு நிக்கு, அது மாதிரி நிக்குக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இந்த மாதிரி இந்த சியாக்காங்கிற பிளேஸ் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. இவளுக்கு வந்து சொந்த ஊர்லேயே இருக்கணும் அப்படிங்கிற டைப்பு. நிக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படிங்கிற டைப்பு. ஸோ அந்த உண்மை அவளுக்கு தெரியிறப்ப நிக்கு மேலே ரொம்ப கோவப்பட்டு தனியாக ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனா செப்பரேட் ஆகுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதை ரீட் பண்றப்ப. அதுக்கப்புறம் இது இல்லாம இதுல ஒரு ஆசிரமம் வரும், அங்க போயிட்டு மேஜிக் இன்கிரீடியன்ட் கண்டுபிடிக்கிறேன்னு போவாங்க. அங்க ஒரு இன்கிரீடியன்ட்டும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுதான் மேஜிக் இன்கிரீடியன்ட் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்லுவாங்க. அது இல்லாம அப்புறம் லூதியானா அப்படிங்கிற அங்க ஒரு பியூட்டி பேஜன், அங்க ஒரு காம்படிஷன் நடக்கும். ஸோ அதுல சம் டான்ஸ் காம்படிஷன்லாம் நடக்கும். ஓல்டு ரிலேட்டிவ்ஸ் சம் ஆன்டிஸ் இருப்பாங்க. ஸோ ரெண்டு ஆன்டிஸ்க்கு வந்து டான்ஸ் காம்படிஷன் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஆண்டிக்கு வந்து ரோஹித் அண்ட் மோஹித் ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னொரு ஆண்டிக்கு தாரு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி நிறைய வந்துட்டு இருக்கும். கண்டினியூஸா ஒரு ஊருக்கு போறாங்க, பட் அப்படியே ஒரு கண்டினியூட்டி இருக்காது. ஒவ்வொன்றும் ஒரு செப்பரேட் ஸ்டோரியா படிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப நல்லா போச்சு, நல்லா ரைட்டிங் ஆரம்பிச்சு ஸ்டோரி நல்லா கொண்டு போயிருந்தாங்க, நல்லா சூப்பராக போச்சு. ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரியா இல்லை ஒரு 60% படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி போரிங்காக ஃபீல் பண்ணேன். என்ன சொல்ல வராங்க, மேஜிக் கண்டுபிடிச்சிடுவாங்களா இல்லை இப்படிதான் ஸ்டோரி போகுமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. பட் எண்டிங் வந்து டோட்டலி எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். ஆர் வேற யாராவது இந்த புக் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரிவ்யூஸும் பாருங்கள், அவங்க எப்படி சொல்கிறாங்கன்ட்டு. நான் வேற எந்த ரிவ்யூஸும் பார்க்கல, நானாக தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ எடுக்கிறேன். என் ரிவ்யூஸே பழைய ரிவ்யூஸே நான் எதுவும் அவ்வளோவா போட்டு பார்க்கல. ஸோ அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுத்திருக்கேன். நான் முன்னாடி வீடியோ எடுக்கிற மாதிரி இது இருக்கா இல்லை புதுசாக இருக்கான்னு எனக்கும் தெரியல. மோர் தென் 6 months ஆயிடுச்சு இல்லை.
ஸோ இப்போதான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய ஸ்டைல் வந்துடும், இல்லைன்னா புதுசாக ஏதாவது ஒரு நல்ல ஸ்டைல் வந்தாலும் ஓகே தான். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அது மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வேறு எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எந்த புக் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த புக் தான், டேஸ் அட் த டொரண்டோ கேஃபே. ஸோ இதுக்கு முன்னாடி டேஸ் அட் த மோரிஷாக்கி புக் ஷாப் அண்ட் மோர் டேஸ் அட் த மோரிஷாக்கி புக் ஷாப் அதெல்லாம் படிச்சிருந்தேன். இதே ஆத்தர் தான், சத்தோஷி யாகிஷாவா. ஸோ அது வந்துட்டு என்னோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சி அந்த டைமில் படிச்சிருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்கலன்னா பாருங்கள். அண்ட் இது வந்துட்டு இப்போ தான் ஒரு 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் படிச்சிருக்கேன், இன்னும் 2 இருக்குது. எவ்வளோ நாள் ஆக்க போகிறேன்னு தெரில. ஸோ முடிச்சுட்டா இதோட ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் ரீசெண்டாக வந்துட்டு யூடியூப் கமெண்ட் நான் ஒன்று பார்த்தேன். இது மாதிரி நார்னியா புக்கோட ரிவ்யூ, அந்த 7 புக்ஸோட ரிவ்யூ வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டுட்டு இருந்தேன். 7 புக்ஸ்க்கும் போடலை, 5 புக்ஸ்க்கு போட்டிருந்தேன். லாஸ்ட் 2 புக்ஸ்க்கு நான் போடலை. ஸோ அந்த புக்கெல்லாம் திரும்ப எடுத்து வச்சிருக்கேன். திரும்ப நான் படிக்கலை, ஃபியூச்சரில் படிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நான் திரும்ப படிக்கல. பட் ஆல்ரெடி படித்ததோட அனோட்டேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, அங்கங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நான் 6 and 7க்கு ரிவ்யூ போடலாமா பார்க்குறேன். இல்லைனா ஓவராலாக 7 புக்ஸ்க்கான ரிவ்யூவும் பார்க்கலாம். குட்டி குட்டியாக என்ன கண்டென்ட் அதை மட்டும் சொல்கிறேன், ரொம்ப டீப் இல்லாமல். ஸோ அந்த 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 கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் திரும்ப வீடியோலாம் போடணும் அப்படின்ட்டு முன்னாடியே தோணுச்சு. பட் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணும், ஒரு வீடியோ எடுத்துட்டு அடுத்தடுத்து வந்துடும் அப்படின்னு தோணுச்சு. தென் அது இல்லாமல் இப்போ இதுக்கு முன்னாடி த மவுண்டன் இஸ் யூ அப்படின்ற ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ பார்க்கலாம். அது வந்துட்டு என்னோட 3rd trimester தான் படிச்சிருந்தேன். அப்போ எனக்கு ஃபிக்ஷன் படிக்க தோணலை, ஒரு செல்ஃப் ஹெல்ப் படிப்போம் அப்படின்ட்டு. டயர்டாகவும் இருந்துச்சு, பட் இருந்தாலும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் படிப்போம், ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படிச்சிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூவும் பார்க்கலாம். அண்ட் வேற எதுவும் புக் இருக்கான்னு தெரியல. வேற எதுவும் நான் படிச்சுட்டு ரிவ்யூ பண்ணாமல் இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் சொல்கிறேன். பை பை.